Hello, childrens. Welcome back to my channel. Today we are going to see Varun's Day Out. ஓகே, இன்னைக்கு நம்ம வருண்ஸ் டே அவுட்டுங்கிற டாப்பிக்கு இந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வருண் அப்படிங்கிறது யாருன்னா இந்த ஸ்டோரியில் வர இந்த குட்டி பையனோட நேம் தான் வருண். டே அவுட் அப்படின்னா வெளியே போகிறது. ஓகேங்களா, வருண்ஸ் வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இட் வாஸ் அ வார்ம் சன்னி டே பர்ஃபெக்ட் ஃபார் அ பிக்னிக். இப்போ கரெக்டாக என்ன இப்படி இருக்கா, சன்னி அப்படின்னா ரொம்பவே வெயில். ஓகேங்களா, சன்னியான டே, வெயில் அடிக்கக்கூடிய ஒரு டே. இந்த டைமில் தான் பிக்னிக் போகிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சன்னி டேனா பிக்னிக்லாம் நம்ம எப்போ போவோம்? சம்மர் சீசன்ஸில் தான் போவோம். ரெய்னி சீசனில் பிக்னிக் போக முடியுமா? நோ, வெளியவே போக முடியாது ரெயின் இருக்கும் போது. ஸோ அதனால் நம்ம சன்னி டேஸ் சம்மர் சீசனில் தான் பிக்னிக் போக முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டோரியில் வர இந்த வருணும் பிக்னிக் போவாங்க. அதுதான் இந்த நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அம்மா, ஐ ஆம் போர்ட் அட் ஹோம் செட் வருண். வருண் வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்களா, எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் மதர் செட் தட் தே குட் கோ அவுட் ஃபார் அ பிக்னிக் இன் த பார்க். ஓகே, நம்ம வந்து ஒரு நாள் பார்க்குக்கு பிக்னிக் போகலாம் அப்படின்னு வந்து அவங்க மதர் சொல்கிறாங்க. எ பிக்னிக் சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங் செட் வருண். பிக்னிக்கா அப்படின்ட்டு சவுண்டாக வந்து வரும்னு சொல்லி ரொம்பவே ரொம்பவே ஆர்வமாகறான் வருண். They sat down and made a list of things to do and a list of things to eat. இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, வருணும் அவங்க அம்மாவும் உட்காந்து என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. தென் தே டுக் அன் ஆட்டோ டு த மார்க்கெட் டு பை க்ராசரிஸ். அப்புறம் அவங்க மார்க்கெட்டுக்கு போய் ஆட்டோவில் மார்க்கெட்டுக்கு போய் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அட் த வெஜிடபிள் ஷாப் வருண் ஆஸ், கேன் வி பை ஃப்ரெஷ் கேரட்ஸ், வி கேன் மேக் அ டேஸ்டி சாலட். ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு வருண் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் வந்து வாங்கலாமாம்மா அப்படின்னு கேட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு சாலட், டேஸ்டான சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்றது தான் சாலட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அம்மா ஸ்மைல், ஷூர், ஓகே, கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. வருண் வாஸ் கியூரியஸ் அட் டூ சிமிலர் லுக்கிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆஸ்க்ட், வாட் ஆர் தே கால்ட். ஒரு வெஜிடபிள்ஸை ரெண்டு வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த வெஜிடபிள்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஸ்மைல் பண்ணிகிட்டே, தட் இஸ் அ ஒயிட் இன்சைட் இஸ் கால்டு ஆஷ்காட் அண்ட் த அதர் இஸ் கால்டு பம்கின். ஆஷ்காட் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு அர்த்தம். வெள்ளை பூசணிக்காயில் வந்து உள்ளார கட் பண்ணோன்னா வெளியே வந்து க்ரீனிஷாக இருக்கும், உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பட் ஆனால் பம்கின் வந்து கட் பண்ணால் எப்படி இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் ஆனால் வெளியே பார்க்க ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வருண் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான், இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா, தென் வருண் அண்ட் அம்மா கிராஸ்டு த ஃப்ரூட் ஷாப். அடுத்து இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து அவங்க ஃப்ரூட் ஷாப்பை க்ராஸ் பண்ணுறாங்க. வருண் செட், அம்மா, ஐ திங்க் வி நீட் சம் ஃப்ரூட்ஸ் ஃபார் த பிக்னிக்கு. அதுக்கு வருண் என்ன சொல்கிறாங்க, அம்மா நம்மளோட பிக்னிக்கு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கணுமா அப்படின்னு வருண் சொல்கிறாங்க. வருண் ஹேட் ஆல்ரெடி டிசைடட் விச் ஃப்ரூட் ஹி வாண்டட். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான் வருண் வந்து, எனக்கு என்ன ஃப்ரூட் வேணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. பிக்னிக் என்ன ஃப்ரூட் வேணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஹி வாண்டட் த பிக் க்ரீன் அண்ட் ஜூஸி வாட்டர்மெலன். ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, பிக்காக இருக்கும்
அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்க ஜூஸியான வாட்டர்மெலன் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், வாட்டர்மெலன் எப்படி இருக்கு, ரொம்பவே பெருசாக க்ரீன் கலரில், அதை கட் பண்ணால் எப்படி இருக்குமா, ஜூஸியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த வாட்டர்மெலன் வேணுங்கிறாங்க. Not just that, he also wanted the reddish yellow ripe mango from the stalls. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் மட்டும் உங்களுக்கு வேணாமா, இன்னொன்று வேணும். என்ன வேணுமா, ரெட்டிஷ் எல்லோவில் இருக்கிற நல்லா பழுத்த மாம்பழம் வேணும். மேங்கோ அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சரில் பாருங்கள், நல்லா பழுத்த மாம்பழம் இருக்குங்களா, இந்த மாம்பழமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, there are so many types of rices and cereals here. நெக்ஸ்ட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸும் சீரியல்ஸ் அப்படின்னா தானியங்களும் இங்கே இருக்குது. ஷுட் வி பை சம், இது வந்து நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா தென் பாட் சம் மைதா, ரைஸ் அண்டு பிளாக் கிராம். அடுத்து அம்மா வந்து என்னென்ன வாங்குறாங்க, மைதா, ரைஸ் அப்படின்னா அரிசி, பிளாக் கிராம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம், வருண் ஹெல்ப்டு அம்மா டு ஸ்டோர் த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீரியல்ஸ் இன் தயர் பிளேஸ். அடுத்து இந்த எல்லா திங்ஸும் மார்க்கெட்டில் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வருண் வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். She then washed the rice and black gram to clean it. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க அம்மா, ரைஸையும் பிளாக் கிராம் அப்படின்னா என்ன சொன்னேன், உளுந்தம்பருப்பு. ரைஸ் அப்படின்னா அரிசி. இது ரெண்டையும் அம்மா வந்து வாஷ் பண்ணுறாங்க, க்ளீனாக வாஷ் பண்ணுறாங்க. She then mixed and soaked them in water for some time. இதை நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, பிளாக் கிராமையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாட்டரில் ஊற வைக்கிறாங்க. ஷோக்குடு அப்படின்னா ஊற வைக்கிறது, கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க. அம்மா, கேன் ஐ கிரைண்ட் தெம் வித் யூ, நான் உங்கள் கூட இதை வந்து அரைக்கிறதுக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து அரைக்கிட்டா அப்படின்னு வந்து கேட்குறான் வருண். அம்மா அண்டு வருண் மேட் த டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் லன்ச். அம்மா அண்டு வருண் மேட் த பேட்டர் டுகெதர் ஃபார் மேக்கிங் டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் லன்ச். அடுத்து அம்மாவும் வருணும் அந்த மாவை நல்லா அரைச்சிட்டு அடுத்து லஞ்சுக்காக தோசாவை ரெடி பண்ணுறாங்க. They also packed coriander chutney and tomato chutney to eat them with. தோசை கூட சாப்பிட்றதுக்கு சட்னி வேணும்ல, அதுக்காக என்ன சட்னி பேக் பண்ணுறாங்களாம், கொரியாண்டர் சட்னி, கொத்தமல்லி சட்னியும் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சட்னியும் அது கூட பேக் பண்ணுறாங்க. தே பேக்டு த தோசாஸ் இன் த ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ். அந்த தோசாவை வந்து எதில் பேக் பண்ணுறாங்க, ரவுண்டாக இருக்கிற டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அண்ட் சட்னிஸ் இன் த 2 ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ். அடுத்து சட்னி இதில் ஸ்கொயராக இருக்கிற பாக்ஸஸில் வந்து சட்னி 2 சட்னியும் பேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் they grated the carrots and squeezed lemon and added the salt to make the salad and then they can eat as a snack. நெக்ஸ்ட்டு கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி நல்லா துருவி, கிரேட்டட் அப்படின்னா துருவுறது. ஓகேங்களா, ஸ்குவீஸ்டு லெமன் அண்ட் ஆடட் சால்ட். ஸ்குவீஸ்னால் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு கேரட்டை நல்லா துருவி அது கூட நம்ம சால்ட் அப்படின்னா உப்பு போட்டு என்ன பண்ணுறாங்க, சாலட் மேக் பண்ணுறாங்க. அது வந்து நான் எதுக்கு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. அம்மா, கேன் ஐ டேஸ்ட் சம் சாலட்னா ஆஸ்க்டு வருண். இப்போ இந்த சாலடை நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு வருண் கேட்குறான் அம்மாட்ட. அம்மா கேவ் வருண் சம் சாலட். யம் செட் வருண். அம்மா வந்து அவன் கேட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமான சாலட் வந்து அவனுக்கு தராங்க. அதுக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான், யம்மியாக இருக்குது அப்படின்னு வருண் சொல்கிறான். Now they started to cut the watermelon and mango to pack them. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வாங்கியிருக்காங்க, வாட்டர்மெலனும் மேங்கோவும் வாங்கியிருக்காங்களே, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பேக் பண்ணுறாங்க. வருண் couldn't resist. He took a big bite of the mango and
and the juice of the mango dripped and fell on his shirt. அவனால் அவனுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்ணுறான் வருண, அந்த மேங்கோவை பார்த்துட்டு அந்த மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவில் இருக்கிற பெரிய பீஸாக எடுத்து கடித்து சாப்பிட்றான். அப்போ வந்து என்ன பண்ணும், அதோட மேங்கோ கடித்து சாப்பிடும்போது அது ஜூஸியாக இருக்குல்ல, அது சாப்பிடும்போது அந்த ஜூஸ் வந்து அவனோட ஷர்ட்லேயே விழுந்துருச்சு. ஓகேங்களா. அம்மா சா வருண் அண்ட் பர்ஸ்ட் இன்டு லாஃப்டர். அதை பார்த்துட்டு அம்மா சிரிக்கிறாங்க. வருண் ஜாயின்ட் ஹிஸ் மதர். அடுத்து அவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நவ் தட் ஆல் த ஃபுட் வாஸ் ரெடி அண்ட் பேக்டு, போத் லெஃப்ட் டு த பார்க். எல்லா ஃபுட்டும் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க, பேக்கும் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்போ பார்க்குக்கு போகிறாங்க. வருண் பிளேட் ஆன் த ஸ்விங் அண்டு ஸ்லைடு. ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல், ஸ்லைடு அப்படின்னா சர்க்கிள். ஓகேங்களா. சர்க்கிள் விளையாடுவோம்ல, சர்க்கிட்டு போவோம்ல, அதை தான் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். 2த்துலேயும் விளையாடுறாங்க ஜாலியாக வருண். ஆஃப்டர் சம் டைம் அம்மா அண்ட் வருண் spread a cloth on the grass and laid out all the food and they had packed. அடுத்து கொஞ்ச நேரம் வருண் விளையாண்டதுக்கப்புறம் அம்மாவும் வருணும் கீழே தரையில், கிராஸ்னு அப்படின்னா புல் தரை இருக்கும்ல பார்க்கில், அப்படி தானே இருக்கும். அந்த புல் தரையில் கிளாத்து துணியை விரித்து போட்டு அவங்க பேக் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா எப்படி கிளாத் விரித்து போட்டு 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு. ஓகே, அடுத்து வருண் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. தேங்க்யூ அம்மா, ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டே செட் வருண் அண்ட் ஹக்டு ஹிஸ் மதர். தேங்க்யூம்மா, இந்த பார்க்குக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தது, இது வந்து இன்னும் ரொம்பவே ஒண்டர்ஃபுல் டேயாக இருந்துச்சு, ரொம்பவே நல்ல டேயாக இருந்தது, ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டே அப்படின்னு அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்கிறான். அடுத்து அவங்க மம்மியை ஹக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் மேம் எப்படி இப்போ ரீட் பண்ணணும் அதே மாதிரி ரீட் பண்ணி நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதோடைய நேம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.